இப்போ சமீப நாட்களா நாமெல்லாம் அடிக்கடி பத்திரிகையில படிக்கிற செய்தி பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம். எஸ். இந்த திருப்பரங்குன்றம் சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்மலாம் மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனம் பாகுபாடுகளை கடந்து இந்த பூமியில வாழணும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஒரு தீபத்தூண்ல விளக்கேற்றுவது சம்மந்தமாக தான் இங்க பிரச்சனை ஏற்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில ஏற்கனவே ஒரு மசூதி ஒண்ணு இருக்குது. ரைட்டா? அங்க திருப்பரங்குன்றத்துக்கு தீபத்தூண் ஏத்துவதற்கு மலை மேல ஒரு விளக்கு தூண் ஒண்ணு இருக்குது. அத எப்படி அத ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல மதுரையில பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் விளக்கேத்துங்கன்றாங்க. அத அரசு தடுக்கிறது அப்படின்னு ஒரு அலிகேஷன் வருது. அப்போ என்ன பண்றாரு, அவரு உடனே அவர்கிட்ட இருக்கிற போலீஸ், அங்க ஹைகோர்ட்ல இருக்கு இல்லையா? சிஎஸ்டிஎஃப் அதாவது பிஎஸ்டிஎஃப் போலீஸ், அந்த போலீஸ உடனே போங்கன்றாங்க. உடனே அது மேல அப்பீல் வருது. இந்த மாரி ஹைகோர்ட் ஜட்ஜ் போலீஸ் அனுப்புறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்ல. பியாண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத செயலை அவர் செய்கின்றார். அதாவது நெறைய விஷயங்கள பாருங்க. இந்த தீபம் ஏற்றுவது ஒருவருடைய வழிபாடு, ஒரு மதத்தினருடைய வழிபாடுகளை மற்றொரு மதத்தினர் தடுக்கக்கூடாது. இது சிம்பிளா கரகாட்டக்காரன் படத்தில சொல்லுவான் பார்த்தீங்களா? ஒரு ஆட்டக்காரன இன்னொரு ஆட்டக்காரன் மதிக்கணும். அதுதான் மொற. அதுதான் நியாயம். ஸோ இவங்க இந்துக்கள் முருகன் கோயில் அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபத்தூண் ஏத்துனாங்கன்னா, அத மற்ற மதத்துக்காரர்கள் இங்க இங்க சிறுபான்மையினர்கள் நெறைய இருக்கு இல்லையா? அந்த மற்ற மதத்துக்காரர் அத என்ன பண்ணணும்னா தடுக்கக்கூடாது. அவர்களை மதிக்க வேண்டும். மதித்தவர்களை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த அரசோ அல்லது எந்த அரசோ, இல்ல வருகின்ற அரசோ, இல்ல பழைய அரசோ, எந்த அரசாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த அரசுகள் மதசார்பற்று தான் இருக்க வேண்டும். மதசார்பற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிற மதங்களை மதிக்க வேண்டும். இதில ஒரு அரசியல் லாபம் காணக்கூடாது. 2 மதத்துக்குள்ள நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, நீங்க தீபம் ஏத்துன்னு அது குடுக்குறாரு. இப்ப இதுக்கு மேல என்ன பண்ட்டாங்கன்னா, அவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போறாங்க. டிவிஷன் பெஞ்ச்னா ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு. ஸோ இந்த தீபம் ஏற்றி ஒரு சாரர் அந்த அ கடவுளை கும்பிடுகின்ற வழிமுறை. அந்த கடவுளை கும்பிடுகின்ற வழிமுறையை தடுப்பதற்கு இவ்வளவு வழிகளா? இவ்வளவு ஆட்களா? இவ்வளவு வழக்கறிஞர்களா? இவ்வளவு நடைமுறைகளா? இவ்வளவு அதிகாரிகளா? அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் மனம் வலிக்கிறது, வேதனைப்படுகிறது. எங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சமூகத்துக்கும் இடையில எப்படிங்க ஒத்துமை வரும்? நாளைக்கு 2 பேரும் அடிச்சுப்பான், 2 பேரும் வெட்டிப்பான். ஸோ இந்த ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேதனை 2 குரூப்புக்கும் நடுவுல இந்த ஒரு மனக்கசப்பு யார் உருவாக்குகிறது? ஸோ சமுதாயம்னு சொல்லக்கூடிய இந்த 2 தரப்பு மக்களுமே ஒருவரை ஒருவர் உருவாக்கிக் கொள்கிறார்கள். எப்பவுமே அது மதசார்பற்று அப்படின்னா, அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சாமி கும்பிட்டனா நீயும் சாமி கும்பிடு, உன்ன நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நீ சாமி கும்பிட்டா நீயும் சாமி கும்பிடு, உன்ன நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். 2 மதங்களுமே பொதுவானவை. 2 மதங்களுமே சமமானவை. 2 மதமும் ஒன்றுக்கொன்று பெரிது அல்ல, ஒன்றுக்கொன்று சிறியதும் அல்ல. ஆகவே ஒருவர் மற்றவருடைய வழிபாடுகளை மதிக்க வேண்டும். ரைட். இதற்காக சட்டம் இதை சொல்கிறது, சட்டம் அதை சொல்கிறது. சட்டத்துக்கு எப்பவுமே நீங்கள் எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டு சாட்சிகளையே நீங்க கொடுக்க முடியாது. என்னங்க மனசாட்சி தான் நல்ல சாட்சி. அந்த மனசாட்சியின் அடிப்படையில் தான் நீங்க நடந்துக்கணும். அதனால தான் நீதிமன்றத்தில் ஏறி சாட்சி சொல்லும்போது, சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றை பகவத்கீதையை வச்சு இந்த சத்தியம் பண்றாங்க. இன்னைக்கு இத வாயில தான் சொல்றோமே தவிர, சினிமால தான் பார்த்திருப்போம் பகவத்கீதை புஸ்தகம் காட்டுவாங்க. அது மேல கை வைப்பாங்கன்னு. ஆனா இன்னைக்கு எந்த கோர்ட்லயும் பகவத்கீதையில மேல சத்தியம் வச்சுலாம் பண்றதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பழைய காலங்கள். அது நான் வழக்கறிஞரா வந்ததுக்கப்புறம் கூட அதெல்லாம் பார்த்ததில்ல. அதெல்லாம் அந்த காலத்தில சினிமால இருந்திருக்குமோ என்னமோ! இல்ல வெள்ளைக்காரன் காலத்தில அது மாரி எதுவும் கும்பிட்டுருப்பாங்களோ தெரியாது, பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. ஆனா இது நிஜம். ஒரு மதத்தினரை பிற மதத்தினர் புண்படுத்தக்கூடாது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதித்து, கௌரவம் அளித்து தான் வாழ்க்கை வாழ வேண்டும்.